Hi friends, welcome to Tamil Tech Central. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கெல்ஃப் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ட்ரூலி ஒயர்லெஸ் ஏர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த 450 mAh கொண்ட சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சசரிஸ் டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஏர்பட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் இதில் ஈஸியாக அந்த ஏர்பட்ஸை வச்சு நீங்கள் இதை சார்ஜும் பண்ணிக்க முடியும். வெளியே எங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கன்வீனியன்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளாஸ்டிக்கில் ஹை குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகாது, கீழே விழுந்தால் அதிகமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் சார்ஜ் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து அந்த ஆக்சசரிஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிள் மூலமாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட மொபைல் சார்ஜர் இருந்தால் அது மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து தான் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இதில் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதனால் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஆனாவே அது வந்து ஒரு பழசாகிட்ட மாதிரி அந்த மாதிரி ஃபீல் வரும். பட் இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி பழசாகிற மாதிரி ஃபீல் கிடைக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எடுக்கும்போது உள்ள மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அழகாக அதில் ஃபிட் ஆகிடுது. ஸோ கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட கேஸ் கூட பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் கொடுக்குறதுனால சும்மா வச்சவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. ஏர்பட்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதுலேயே பார்த்திங்கன்னா RL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரைட் சைடு யூஸ் பண்ணுறதுக்கான ஹெட்செட்டு. அதுக்கடுத்தா பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக அதில் ஃபிட் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் Lன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து 50 mAh கொண்ட பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் ஒரு 1 வீக்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலவே இது கன்ஃபார்ம் வருது. இது டைரெக்டாக ஹெட்செட் மட்டுமே அவ்வளோ நேரம் வரும். அது காலியாக எடுத்துக்கப்புறமா இந்த சார்ஜிங் கேஸில் போட்டு நீங்கள் ஒரு 3 to 4 டைம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போடாமல் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா 3 எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா இந்த கேஸில் எவ்வளோ சார்ஜுன்றதை கூட நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மேலே வந்து டாப்பில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கால்ஸை நீங்கள் இதிலேயே அட்டன் பண்ணிக்க முடியும். சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பல கண்ட்ரோல்ஸை இதில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிடுங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஏர்பட்ஸை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் அந்த கெல்ஃப் WS அப்படின்ட்டு ஏர்பட்ஸ் வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் இதில் ஃபோன்ஸ் பேசிக்க முடியும், சாங்ஸ் கேட்டுக்க முடியும். இது வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஏர்பட்ஸ் அந்த கேஸில் வச்சு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர்பட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் எடுக்கும் போதும் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து உங்கள் காதில் வைக்கிற வேலைக்குள்ளாவே உங்கள் மொபைல் மூலமா இது ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் வாங்குறவங்களுக்கு கால் குவாலிட்டி நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் அதில் பேஸ் அதிகமாக இருக்குமான்னு தான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இதில் கால் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக கேட்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறதும் உங்களுக்கும் தெளிவாக கேட்கும். அதுக்கடுத்ததாக சாங்ஸ், மூவிஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வால்யூம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற டவுட்டும் தேவையில்லை. பேஸ் குவாலிட்டி இதில் வேறு லெவலில் இருக்குது. கேட்குறதுக்கு எஃபெக்ட் எல்லாம் ரொம்பவே செம்மையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் எங்கேயாவது மலையில் போகும்போதோ இல்லை ஏதாவது குளிக்கும்போது இது லைட்டாக நனைஞ்சிருச்சுன்னா இது ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்ற பயமே தேவையில்லை. ஏன்னா நான் இதில் தண்ணியில் போட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து இது டேரெக்டாக கீழே விழுந்து கீழே போட்டும் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமும் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் எந்தவித டேமேஜும் இல்லாமல் கிளியராக ஒர்க் ஆகுது. ஸோ இது தண்ணியில் நனைஞ்சிட்டாலும் சரி, கீழே விழுந்துட்டாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஏர்பட்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருக்கு இந்த ஏர்பட்ஸை ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக வின் பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், அந்த ஏர்பட்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதிலிருந்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி இந்த ஏர்பட்ஸை நான் ஃப்ரீயாக தருவேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள்.